சாமி வணக்கம். நான் பழனியிலிருந்து செல்வராணி பேசுகிறேன். உங்களுக்கு என்னோடய அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட வந்து ஆன்லைன் மூலிமா என் பொண்ணு பையன் எங்கள் வீட்டுக்காரர் 4 பேர்த்துக்கு ஜாதகம் பார்த்தேன். நான் ஜாதகம் பார்த்ததோட நோக்கம் என்னென்னா, எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை, அதே போல் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் லேட் ஆகுது. அந்த 2 காரணத்துக்காக தான் நான் மெயினாக ஜாதகம் பார்த்தேன். நீங்கள் வந்து எங்களுக்கு கோயில் கொடுத்தீங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து கோயில் வாங்கிட்டேன். அதுக்கு பின்னாடி தான் எனக்கு ஜாதகம் பார்த்தீங்க. ஜாதகம் பார்த்த நாளே ரொம்ப அற்புதமான நாள். உங்கள்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்த நாளே. என் பொண்ணு அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கா, பாலவகரணம். அதே நாளில் அதே அஷ்டமி தேதியில் எனக்கு உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. நீங்கள் என்கிட்ட வீடியோ கால் மூலிமா பேசுனீங்க. ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷத்தை அன்றைக்கி எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் நாங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு நான் போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் சாமி. என்ன அப்படின்னா, சரண்மாதேவி போனோம், அம்மையப்பர் கோயிலுக்கு போனோம். அங்கே போகும்போதே வந்து நான் வந்து கோயிலில் இங்கிருந்தே எப்பயுமே பூ கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் சாமிக்கு. அது இல்லாமல் அங்கே போய் மாலை வாங்குவேன். எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் மாலை மட்டும் வாங்க முடியல. எனக்கு திருநெல்வேலியிலேயே வந்து மணி 10 ஆயிடுச்சு. நான் நாள் ஃபோன் பண்ணி கேட்டப்பவே 10 மணிக்கு கோயில் அடைச்சிருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கோயிலுக்கு போகும்போது நான் சாமிகிட்ட வேண்டிகிட்டே போனேன், கோயில் திறந்துருக்கணும்னா. நான் 11 மணி கோயிலுக்கு போய் சேரும்போது ஆனால் எனக்கு கோயில் திறந்துருந்துச்சு. அதில் என்ன மிக அற்புதம்னா, சாமிக்கு அவ்வளோ அலங்காரமாக அவ்வளோ மாலை சாத்தியிருந்தாங்க. நான் கொடுத்த தேங்காய் பழத்தை வச்சு அவர் அர்ச்சனை பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ பெரிய மாலை எடுத்து என் கையில் கொடுத்தாரு. வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே போல் என் பொண்ணுக்கு புதன் கோயிலுக்கு எனக்கு திருவள்ளாறு செந்தாமரை கண்ணன் கோயிலுக்கு கொடுத்துருந்தீங்க. அங்கே கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவீங்க, பெருமாள் கோயிலுக்கு போகும்போது லட்டு வாங்கிட்டு போகணுன்னு. நாங்கள் லட்டு வாங்கிட்டு போனேன் பெருமாளுக்கு. அது சாமி ஐயர் எடுத்து லட்டு படைச்சார். 5 லட்டு எடுத்து சாமிகிட்ட வச்சுட்டு பாக்கி லட்டை என் கையில் என் பொண்ணு கையிலையும் கொடுத்தாரு. அதில் என்ன அற்புதம்னா, நான் அங்கே சாமிகிட்ட படைத்த ஒரு லட்டு எடுத்துகிட்டு வந்து ஐயர் சாப்பிட்ட ஆனந்தம் இருக்கே. ஒரு சின்ன குழந்தை கையில் லட்டை கொடுத்தா அந்த குழந்தை எப்படி சாப்பிடுமோ அதை விட 100 மடங்கு சந்தோஷத்தோடு அவர் சாப்பிட்டாரு. அதை பார்க்க கண்கொள்ளா காட்சி. உண்மையிலேயே அந்த இறைவனே வந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக மனநிறைவாக இருந்துச்சு. அவர் கேட்டார், எந்த ஊர்லேருந்து வரேன், எங்கே உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் பழனியிலிருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். பழனி லட்டு இவ்வளவு அற்புதமா அப்படின்னு அவ்வளவு ஆனந்தமாக சாப்பிட்டாரு. உண்மையிலேயே அதெல்லாம் மறக்க முடியாத தருணம். அதே போல் என் பையனை வந்து திருவெண்காடு புதன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே நடந்த அற்புதம் என்னென்னா, நாங்கள் கோயிலுக்கு சாமிகிட்ட அகோரமூர்த்திக்கு எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளிப்பிரகாரம் சுற்ற ஆரம்பித்தோம். நாங்கள் கோயிலுக்கு போய் சேரும்போதே மணி 4. பூஜையெல்லாம் முடிச்சு கோயில் வெளிப்பிரகாரம் ஒரு சுற்றே 1 கிலோமீட்டர் வரும். நாங்கள் 19 சுற்றுறோம். 18வது சுற்றில் என் பையன் கேட்குறான், அம்மா நம்ம 2 பேரும் தனியாக இவ்வளோ தூரம், அன்றைக்கி நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம் 2 பேருமே. தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நமக்கு கோயிலில் பேசாமல் ஒரு ஓரத்தில் ஒரு இடம் கொடுத்தா கூட